கைஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஸ்னைப்பர் அரேனா தான் விளையாட வந்திருக்கோம். அப்போ நானும் தான், நீ மட்டும் இல்லை. டேய் நீ மேட்சுக்குள்ளேடா இருக்க? இல்லை. டேய் மேட்சுக்குள்ளே இருக்காங்க கைஸ் இவன். இல்லை நான் மேட்சுக்குள்ளே இல்லை. இல்லை நான் எங்கேயோ இருக்கேன். என்ன கைஸ் இது கேமை மொத்தமாக மாற்றி வச்சுக்கிறானுங்க. டேய் நிறைய பேரை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க. மேட்சுக்குள்ளே இருக்காங்க கைஸ் இவன். திருட்டு போய. நான் மேட்சுக்குள்ளேயே போகல ப்ரோ. என் கிரேட்ஸை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுதான் எனக்கு தெரியல. பண்டில் கேஸ் கைஸ் எல்லாம் ராபக்ஸுக்கு இருக்குது. நான் இருந்த எல்லா ராபக்ஸையும் நான் இதுக்கே செலவு பண்ணிட்டேன் கைஸ், ஸ்கின்னுக்கே. அதுதான் என்ன டம்மி பையன், என்ன ஒரு 3-4 வயசுக்கே செத்தலாம். ஆனால் இது பார்க்க BMW சிம்பிள் மாதிரியே இருக்குது. தெய்வம் உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன், அக்செப்ட் ப்ரோ. மறுபடியும் அக்செப்ட் கொடுத்து வாப்பா. த மேட்ச் இஸ் அபவுட் ஏதோ வந்துச்சு, அவ்வளோதான் போ. உனக்கு எனக்கு மேட்ச். இவனை ரொம்ப கொலை பண்ணுறதுல வெறியா இருக்கிற ரைவல்ஸ் போனால் அதில் நான் ஜெயிச்சிட்டேன். என்னது இல்லை ஒரே ஒரு மேட்ச் தான். பெஸ்ட் ஆஃப் 3ல ஒரு மேட்ச் நீ ஜெயிச்சிருக்க, 2 மேட்ச் நான் ஜெயிச்சிருக்கேன். கொஞ்சம் டம்மியாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது. அந்த கேம் அவனுக்கு விளையாடதே நான் தாங்க. என்ன என் சேனலை பற்றி கேவலமாக பேசுகிற போல. உன் சேனலை பற்றி எல்லாம் கேவலமாக பேசலப்பா, உன்னைய பற்றி தான் கேவலமாக பேசுகிறேன். என்னை பற்றி கேவலமாக பேசுகிறேன். எங்கடா இருக்க? நான் இப்போ தான் நான் உன்னை பார்த்துட்டேன். பாப்பா நான் தான் உன்னை முதல்ல சுட்டேன். நீ சுடக்குள்ள உன் புல்லட்டை பிச்சுட்டு என் புல்லட் வந்துருச்சுடா. இதுதான்டா ப்ரோ ஸ்கில்ஸுங்கிறது. இன்னொரு கார்னரில் இருக்கான் கைஸ். இவன் குழந்தை கைஸ். நீ நான் தான் முதல் மேட்ச் ஜெயிச்சேன், அதுக்குள்ளே நீ 2 மேட்ச் ஜெயிச்சிட்ட கைஸ். இவன் சரியான பட் ஃபஸ்ட்டு மேட்ச் பாவமேன்னு விட்டு கொடுத்தேன் கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி தோக்கணும்னு இவன்கிட்ட கிளாஸ் போனீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக தோத்தரலாம் கைஸ். எங்கடா இருக்க? ஆளுங்க காணோம், ஒன்றையும் காணோம் கைஸ். இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லிட்ரலி ஒன்றும் சரி கைஸ், நம்ம இப்போது மேட்சஸ் தான். அவன் அங்கேருந்து ஸ்னைப் பண்ணுறான் கைஸ். இவன் சரியான பாட்டாக இருக்காங்க தம்பி. எல்லா கேம்லேயும் அப்டேட் விட்டுட்டாங்க. நான் ஸ்னைப் வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் பாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மூளைங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் ஒரு தாட்டி ஜெயிச்சிட்டான். இப்போ இவன் தான் எப்போ நீ ஒரு தாட்டி ஜெயிச்ச? டேய் நான் ஆஃப்லைன் போயிருக்கேன், என்ன சுட்டுட்ட தானே? கைஸ் ஒரு தாட்டி ஒரே புல்லட் அவன் மண்டே பறந்துட்டான். ஐ வில் பி ஹாப்பி கைஸ். ஓ அங்கே இருக்கியாடா கைஸ். ஜெயிச்சிட்டேன் கைஸ். இது டான்ஸ் வேறு கேட்குது. இது டான்ஸ் இல்லைடா தம்பி, ஒரே தாட்டி தான் ஒரு 3 தாட்டி செத்துருக்கிறேன். ஒரு ஸ்டீக்கு வா ரீமேட்ச் தொடு. ரீமேட்ச் கைஸ். இவன் வந்துட்டு மறுபடியும் டெசர்ட் போகலாம். டெசர்ட் தான் நல்லாயிருக்கு. இப்போ ப்ளீஸ் டெசர்ட். டே ப்ளீஸ்டா டெசர்ட்ரா. டெசர்ட் தான்டா, எனக்கு டெசர்ட் தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். டெசர்ட் விளாண்டு நான் எப்பவுமே தோத்துட்டே இருப்பேன், அதனால தானே. இல்லை டெசர்ட் விளாண்டா தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால தான்.
ஆனால் பேசிக்கலாக சைக்காலஜிக்கலாக மென்டலியாக பார்த்தீங்கனாலே இவன் கொஞ்சம் பாட்டு எப்படி பார்த்தாலும் நீ பாட்டுன்னு தான் சொல்ல வர்றேன். எங்கடா இருக்க? எனக்கு தெரிஞ்சவன் மேலேருந்து என்னை ஸ்கோப் போட ட்ரை பண்ணுறான். நான் அப்படியே உனக்கு கரெக்டாக கெஸ் பண்ணிடுவேன் கைஸ். நான் அடித்து சொல்கிறேன், மேலே இருக்கான் கைஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவனை ஸ்னைப்பு வைக்கலான்னு பார்க்கல, சேர்த்துட்டாங்க கைஸ். கொண்டுட்டாங்க கைஸ். டேய் இப்படி அழுகிறத நிறுத்தினா தான் நான் விளாட வருவேன், இல்லைன்னா லீவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் கைஸ். நம்மளாம் சேர்ந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஐடியா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டைம் இருந்துச்சான்னு பார்க்கலாம். பிகாஸ் சரி விடுங்க, நீங்கள் உங்கள் ஐடியா கீழே பின் பண்ணுங்க கமெண்ட்டில். நான் அந்த நானும் உங்கள் கூட விளையாடுவேன். நிறைய தாட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நீங்கள் தோற்றாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். இவன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கைஸ் இவன் அழுதுகிட்டே இருக்கான் கைஸ். அழுதுகிட்டே இருந்தா எப்படா ஜெயிக்கிறது? அழுவக்கூடாது. சொல்ல குட்டி அழுவாத அப்படின்னு கிண்டல் பண்ணுறியா? அப்படி தானே பண்ணுவேன் தம்பி. எங்கிருந்தா நீ ஸ்னைப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ காட் ஹிம். கீழே இருந்தால் இங்கே என்ன ஸ்னைப் பண்ணுறான். நான் நகர்ந்துட்டு நீங்கள் அவனை ட்ரோல் பண்ண போகிறேன். அவன் கையிலே கிடச்சாலும் அவனை கொல்லலாம் மாட்டேன். இதில் ஹெல்த்தே குறையாது. 1 டேப்புனா 1 டேப்பு தான் கைஸ் கேமு. எங்கடா இருந்த? கைஸ் லிட்ரலி நான் அவனை பார்த்தேன், ரீலோட் எடுத்துச்சு. டெசர்ட்டு தான் இருக்குல்ல பெஸ்ட் மேப். இல்லைனா இன்னொரு மேப் எனக்கு பிடிக்கும். அந்த மேப்பு போனால் நான் டாப் 3க்குள்ளே வந்துடுவேன். சரி விடுங்க கைஸ், நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக விளாட்லாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வச்சு கூப்பிட்டுவாங்க. எங்கே இருந்தோம் எனக்கு பயங்கரமாக ஸ்னைப் வைக்கிறான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலான்ட்டு தான் நான் பார்த்துட்டேன். எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து சொல்கிறேன்? ஏய் நீ குழந்த மாதிரி அடிக்கிட்டு இருக்கடா. கண்டுபிடிச்சிட்டேன் பயலை. எங்கடா இருக்க? கீழே குடிச்சிட்டான். இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க. சுட்டுட்டேன் உன்னை சுட்டுட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். 3 மேட்ச் வச்சுக்கலாம். சரி 5 மேட்ச் வச்சுக்கலாம். யார் 3 மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னிங்ஸ். இல்லை நீ ரீமேட்ச் தொட்டே ஆகணும். வாப்பா இந்த மேட்ச் இப்போ நான் சொல்கிறேன். சரி ஸ்ட்ராங் ஹோல்ட் போகலாமா பில்டிங் சைட் போகலாமா? பில்டிங் சைட். சரி அழுகிறாங்க ஐஸ் நம்ம பையன், என்ன பண்ணுறது? நான் மாற்றலடா, அது சரியா இருந்தேன். அழுவாதடா, உனக்கு தான் ஏதோ இல்லை கேவலமாக இருக்குது. இதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இவன் எங்கே இருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் கைஸ்? அட கருமோ, எங்கிறதோ ஸ்கோப் வைக்க போகிறான்னு மட்டும் தெரியுது. ஐ காட் தட் யூ ஆர் தேர். கைஸ் இந்த மேம் எனக்கு வெறுப்பேது கைஸ். ஐயோ இவங்கிட்ட வந்துட்டு முடியலையே கைஸ். பெஸ்ட் ஆஃப் 3 சொல்லியிருந்தா கூட நேரத்துக்கு நான் ஜெயிச்சிருப்பேன் கைஸ். திடீர்னு இப்படி வந்து பகீர்னு சொன்னான். நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? இந்த மேப்பில் அவன் எங்கே இருக்கானே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்காரா. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்கு. விஜய் காப்பி அடிச்சிட்டியா நீ? இதெல்லாம் நியாயமே இல்லை தம்பி. காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க விஜய் காப்பி அடிச்சிட்டின்னு. அவர் தாண்டா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாரு. ஏன்டா அழுவுற? அப்புறம் நீ என்ன கட்சி? நான் எப்போவுமே டிவிக்கே தான்டா. ஏடிஎம்கேவா டிவிக்கேவா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை தாட்டி கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு? பண்ணுவாங்கடா.
கைஸ் இவன் எந்த பைப்பில் இருக்கானே தெரியாமல் நான் ஏதோ ஒரு பைப்புக்குள்ளே பூந்துட்டு இருக்கேன் கைஸ். நீ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா நான் தான்டா ஜெயிப்பேன், உனக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மேட்ச்சில். எப்படி நீ 2 பேரும் ஈவனாக இருக்கும்? நான் இப்போ தான் கைஸ் பார்த்தேன், இங்கேயோ ஒரு பக்கம் கொசு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொசு மாதிரியா புளி மாதிரியா? நான் புளி டேய் என்னடா டேப் பண்ணால் வர மாட்டேங்குது கைஸ். இப்போ பாருங்க தப்பான இடத்துல டேப் பண்ணியிருப்பேன் தம்பி, உன்னைய போட்டு நான் இப்போ பொழக்க போகிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு குழப்புது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ஏதாச்சும் விளாடணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன கேம் விளாட்லான்ட்டு. எத்தனை வாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதில் சொல்லுங்கள், இதில் சொல்லுவாங்கடா. உனக்கு எங்கடா வருது? உன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீ பத்திரமா வச்சுருக்கணும்டா. என் சப்ஸ்கிரைபர்ஸில் நீ ஒருத்தன். கைஸ் இதெல்லாம் கைஸ் என்ன கைஸ் இது வெறு பேத்துறானே. பெஸ்ட் ஆஃப் 3 பெஸ்ட் ஆஃப் 5 சரி விடு. இந்த மேட்ச் இருந்தாலும் இல்லைனாலும் என்னை பார்த்துட்டியா? இல்லைப்பா நான் உன்னை பார்க்கவே இல்லை. நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பார்த்துக்கவேன் எப்படின்ட்டு. நான் உன்னை பார்த்தேன். சரி விடு பொழைச்சிப்போ சூசு. சரி வா ரீமேட்ச் சுடு. இப்போ லாஸ்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு. சரி வா ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்கு பிடிச்ச மேப்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும்டா இருக்கிறதுல அதான் எனக்கு பிடிச்ச மேப்பு. ரைவல்ஸில் அரீனா தான். எனக்கு நல்லா தெரியும். நான் அரீனா தான் பிடிக்கும். ஏன்டா அரீனாவில் தான்டா எனக்கு எல்லாமே பழக்கமாக இருக்கும். ஃப்ரெண்டு கூட நீ விளையாடையில நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி விளையாடுறேன் எனக்கு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே ரோப்ளாக்ஸ்னு என்னன்னு தெரியாது. ஐஸ் பாருங்க நான் பையனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. எங்கே இருக்கேன் கைஸ்? அவனை சும்மா பயன்படுத்தினேன். லைட்டாக தட்டுனாலே தூர் வரிடுறாங்க கைஸ். ஓகே இந்த மேப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேப் எங்கடா கஷ்டமாக இருக்கு? இல்லை மேப் கஷ்டமாக இல்லை, நீ தான் கஷ்டமாக இருக்கு. நான் எங்கடா கஷ்டமாக இருக்கேன்? இன்னும் நிறைய மேப் நல்லா ஈஸியாக இருக்கும் கைஸ். அதில் அரேனா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா பேசிக்கிட்டு மாலேரி அந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்னு கிராஸ் எழுதி வச்சிருப்பாங்க ரெட் கலர். இரு எங்கே நான் வரேன், வெயிட் பண்ணு. சுட்டானா பொழந்துருவேன். சுட மாட்டேன். நான் கத்தி கையில் எடுத்துக்கிறேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கே மாலேரி நான் குதிக்கிறேன். அந்த இடத்துக்கு வா. இதில் ஜம்ப் எங்கே இருக்கு? ஜம்ப்புன்னா எங்கே இருக்குன்னே தெரியாமல். சரி பார்த்துட்டேன்டா. பார்த்துட்டேன். சுட்டினா என் கையில் கண்ணே இல்லை, பார்த்துக்கோ. நான் எதுக்கும் சேஃப்டி கையில் கன்று தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை இல்லை. எங்கே சுட்டுட்டினா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதோ வரேன்ப்பா. இதோ இங்கே எந்த பாக்ஸ்குள்ளே போனாலும் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை அந்த பாக்ஸில் இல்லை. எங்கே இருக்க? இங்கே குதி. பார்த்துட்டேன். இல்லை பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்ன சாண்டாய் கைஸ்? நீங்கள் நம்ம வியூவர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒன் பீஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஜோரோனா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒன் பீஸ்லேயே பிடிச்ச கேரக்டர் ஜோரோ தான் கைஸ். அப்போ லூஃபி பிடிக்காதா? லூஃபி பிடிக்கும்டா, ஆனால் ஜோரோ அளவுக்கு பிடிக்காதுடா. பிடிக்காதுன்னு நான் சொல்லலடா, மண்டே பொழந்துருவேன்டா கைஸ். இவன் என்னை எமோஷனலாக ட்ரிகர் பண்ணி தூக்கிடலான்னு பார்க்குறான். சரி நடக்காது ராசா, நீ ஏன் வச்சாலும் சரி என்ன பண்ணாலும். பிஸ்டல் டேய் இது பேர் என்ன? இந்த கேம் பேர் என்ன? க்ளோஸ் காம்பேட்டுக்கு கைஸ். காட் டேம் ப்ரோ, இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல கைஸ். பார்த்துட்டேன். ஈஸி வின்
கைஸ் பெஸ்ட் ஆஃப் 5 வந்துட்டு நான் வந்துட்டு 3 மேட்ச் ஜெயிக்க போகிறேன். 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். இவன் வந்துட்டு இப்போ தான் முதல் மேட்ச்சு இல்லை ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டான் கைஸ். ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டான். ஒரு பாயிண்ட் வச்சுருக்கான் பையன். பரவாயில்ல, டிசப்பாயின்ட் பண்ணலையே. எட்டி பார்க்குறான் கைஸ். எங்கே இருக்கான்? ஆளையே காணாமே. எப்படி பார்த்த? நீ எங்க இருக்க? எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஆப்போசிட் சைடில் இருக்கேன் கைஸ். நான் மேப்போட ஆப்போசிட் சைடில். இந்த டப்பா மேலாம் ஏற முடியாதா? என்ன அப்புறம் நான் எங்கடா இருக்க? அதேதான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஆனால் நீ எங்கே இருக்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இதில் ஏதோ வாண்டட். ஓ, இப்போ எல்லாரையும் கொண்டாந்தா அவனை வாண்டட்னு போட்டுருந்துச்சுன்னா ஓகே. என்னடா மறுபடியும் ஆப்போசிட் சைடே வந்துருக்கேன் நான். நீ இந்த சைடு இருக்கீன்னு இந்த சைடு வந்தேன். சரிவா, நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். ஆனால் நீ இந்த வாட்டி ஸ்னைப் பண்ணக்கூடாது. நீ என்ன ஸ்னைப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி வேண்டாம் கைஸ், அவ்வளோதான். ஈஸி வின். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோட வின்னர்னா தான் மறக்காமல் என் சேனல்